ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் ஆஃப்டர் ஸ்கூல் டைஸ் கிளப் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு விளையாட்டில் எனக்கு பெருசாக தெரியாது, என்னை பொறுத்த வரையில் முடியாதுங்கிறது ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல. இப்போ மேலே இருந்து 2 பொண்ணுங்க மிக்கின்னு கூப்பிட, கிளாஸ் ரூமில் டக்கிகாசான்னு ஒரு பொண்ணு கூப்பிட, இந்த சண்டே நீ ஃப்ரீயாக அந்த கரோக்கி பாட்டிக்கு வாரியான்னு கேட்க, டக்கிகாசா அதுக்கு முடியாதுன்னு சொல்கிறா. ஸ்கூல் விட்டு போகும்போது அப்படியே மற்றவங்களுக்கு பிடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை, எனக்கு ரொம்ப தனியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவள் கொஞ்சம் தனிமையை ரசிக்க, அவன் நிம்மதியை கிடைக்கிற மாதிரி அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு சைக்கிளில் வந்து சர்றண்டு போய் தண்ணீரை விழுந்த பொண்ணு எந்திரிச்சு எனக்கு ஒன்று மாலை உங்களுக்கு ஒன்று மாலைன்னு கேட்க, எனக்கு நான் அவனை விழுந்தது நீ தானேமான டக்கிகாசா யோசிக்க, இந்த சீப்பான சைக்கிளை 2க்கு எடுத்துகிட்டு வந்தான் கீழே விழுந்துட்டேன்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பிரிட்ஜி கீழே ட்ரெஸ்ஸை மாற்ற, அதை பார்த்துட்டு டக்கிகாசை வைக்கப்பட்டு சீக்கிரம் மாற்ற யாராவது வந்து பார்த்து அப்புறம் சொல்ல, பிரிட்ஜி கீழே எல்லாம் யாராச்சும் வருவாங்களா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனியிலே இருக்கிறீங்களே, இங்கே புதுசாக வந்திருக்கீங்களாண்ணா அந்த பொண்ணு கேட்க, டக்கிகாசாவும் அதுக்கு நீ என்னோட கிளாஸானு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் நான் உங்கள் கிளாஸ் தான், இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை சுற்றி பார்க்கலாமான்னு டக்கிகாசா கிட்ட கேட்க, அதுக்கு டக்கிகாசாவும் ஓகே சொல்லிடுறா. சரி நம்ம பஸ் ஸ்டாண்டை தாண்டி எங்கே போகிறோன்னு கேட்க, அந்த பொண்ணு அங்கே இங்கே ஓடி திரிய, அதை பார்த்து டக்கிகாசா நம்ம இங்கே அதை ஓடினோம்னா தொலைஞ்சு போயிடும்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாம் நம்ம தொலைஞ்சு தான் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு லெக் பக்கமாக கூட்டிகிட்டு போக, அந்த பொண்ணு சரியான வாழ் பொண்ணாக இருப்பா போல் அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சிட்டு இருக்க, இரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாம் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டோம் போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இனிமேல் போவேணாம் வீட்டுக்கு போயிடலாம்னு டக்கிகாசா அங்கேயே இருந்து அழ ஆரம்பிச்சிட, அதுக்கு அந்த பொண்ணும் சரி அழாத ஒன்றுமே இல்லை நான் இருக்கிறேன், உனக்கு அட்வென்ச்சருக்கான சென்ஸ் இல்லைன்னு சொல்ல, டக்கிகாசாவும் சென்ஸா அப்படின்னு என்னன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுறா தொலைஞ்சு போகணுன்னா நமக்கான டெஸ்டினேஷன் இருக்கணும், நமக்கான டெஸ்டினேஷன் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நாம் தொலைஞ்சு போகல, நீ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்ல, அதோட நாம் எங்கேயும் தொலைஞ்சு போகவும் இல்லை, நாம் அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்கிகாசம் அட்வென்ச்சர் என்னன்னு கேட்க, அந்த பொண்ணும் தெரியாத விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண எடுத்து அட்வென்ச்சர்னு சொல்ல, நம்ம டக்கிகாசாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி 2 பேரும் அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே ஒரு பழைய பிரிட்ஜுக்கிட்ட வராங்க. அப்போன்னு பார்த்து டக்கிகாசா அங்கே சன்செட் ஆகிறத பார்க்க, 2 பேரும் போய் சன்செட் ஆகிறத பார்க்குறாங்க. அப்போ டக்கிகாசா நான் இந்த ஊர்லாம் பிறந்து வந்திருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ சன்செட்டை பார்க்குறேன்னு சொல்ல, அப்போ அவன் மினிமேல் உன் வாழ்க்கையில் நிறைய அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான், அதுக்கு நீ தயாராகிடுன்னு சொல்ல, அதுக்கு டக்கிகாசாவான்னு சொல்கிறான். டக்கிகாசாவும் மனசுக்குள்ளே நான் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன், இப்போ என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாதிரி இருக்கேன்னு நினைக்க, அப்படி 2 பேரும் பஸ்ஸில் இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு, இன்றைக்கி நாளை பற்றி பேசிட்டு அப்போன்னு பார்த்து கிளாஸ் ரெப் அவங்க 2 பேரும் க்ளோஸ் பண்ணி போக, 2 பேரும் கிளாஸ் ரெப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஆயா ஆமாம் இது என்டர்டைன்மெண்ட் ஏரியா தானே, பாலெல்லாம் கிளாஸில் நம்மளை மட்டும் இந்த என்டர்டைன்மெண்ட் ஏரியா பக்கம் போவேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் நைட்டான என்டர்டைன்மெண்ட் ஏரியாவில் என்ன செய்கிறான்னு பார்க்க போக, 2 பேரும் கிளாஸ் ரப் வந்து அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட, அப்படியே இவங்க 2 பேரும் பின்னாலே போயிடறாங்க. அப்படி ஐயாவும் டக்கிகாசாவை பார்த்து எல்லாத்துக்கும் தயாராகின்னு சொல்ல, டக்கிகாசாவும் ஓகேன்னு சொல்கிறான். 2 பேரும் லிஃப்ட்டில் மேலே வர, அங்கே சைக்கோரா கிளப்னு ஒன்று பார்க்க, இதுக்குள்ளுக்கு தானே அவளும் போனான்னு 2 பேரும் பின்னாலே போயிட, அங்கே ஏற்பட்ட ஸ்டோரி புக் இருக்க, ஆயாவும் அங்கே இருக்க ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்து இது என்ன லாங்குவேஜ்னு கேட்க, பின்னால் திடீர்னு வந்து இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்னு சொல்ல, அவ்வளோதான் 2 பேர் பயந்துறாங்க. பயப்படாதீங்கன்னு அவன் சொல்ல, அப்போன்னு பார்த்து கிளாஸ் ரெப் பின்னால் வந்து கஸ்டமர் பயப்படாத எத்தனை முறை உங்கள்கிட்ட சொல்லுறேன்னு சொல்ல, கிளாஸ் ரெப் நீங்களான்னு பார்க்க, அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கப்புன்னு நினச்சிக்கிறாங்க. கிளாஸ் ரெப் 2 பேரும் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்னு கேட்க, அதுக்கு ஆயாவும் ரோல்ஸ் யாருமே இருக்கும்னு நினச்சேன், நீ நைட்டானே எப்படி சுற்றுறா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட அதான் பார்க்க வந்தோன்னு சொல்ல, நான் இங்கே வேலை பார்க்குறேன், இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஆல்ரெடி ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்ல, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது டோரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சும்மா ஆய் சொல்ல வந்திருப்பாங்கன்னு அதுக்கு அந்த மனுஷன் சொல்ல, இவங்க என் கிளாஸ்மேட் மட்டும்தான் அவன் சொல்ல, அதுக்கு அவரும் சரி வந்துட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு என்ஜாய் பண்ணுறேன்னா பிடிக்குமா, நான் எப்படின்னு கேட்க, ஒரு கேம் ஸ்டோருக்கு வந்துட்டு கேட்குற கேள்வியாக இது, இங்கே இருக்க கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்து விளையாடுங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி வாங்க நானே ஒரு கேமை காட்டுறேன், அவரை கூப்பிட்டு போய் ஒரு கேமை காட்டேன், கிளாஸில் போய் விளையாட கூப்பிட, ஆனால் அவன் முடியாதுன்ட்டு போயிட்டா, அதனால் அவர் நாம் 3 பேர் தான் விளையாடி ஆகணும், சரி விளையாடலாமான்னு கேட்க, இந்த கேமோட பெஸ்ட் ஆஃப் செட் இமேஜினேஷன் தான், சரி நீங்கள் வாங்க டோரி எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லுங்கன்னு சொல்ல, அவளும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இதுவும் நார்மலான டைஸ் கேம்னால நாம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பார்க்க வரோம், ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். ஒரு கேமை பற்றி சொல்லி முடிச்சதும் ஆயா அப்போ அதிக பணம் இருக்கவங்க அந்த கேமோட வின்னரானு கேட்க, ஆமாம் அதான் கரெக்டுன்னு டோரியை சொல்லிடுறான். அப்படி ஐயா டோரியை கேம் ப்ளே பண்ண கூப்பிடு, எனக்கு இது நான் வேலை பார்க்குறோம் இங்கே வேலை மட்டும் தான் பார்க்குறோன்னு டோரி சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியே 3 பேரும் செம்ம ஃபன்னாக கேமை விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயா செம்ம என்ஜாய்மெண்ட்டோட கேமை விளையாடிட்டு இருக்க, ஐயா நாங்கள் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம், அதனால் நீங்கள் என் கூட ரொம்ப ஈஸியாக தான் ப்ளே பண்ணுறோன்னு சொல்ல, அவர் கடுப்பாயிடுறாரு. அவர் கடுப்பாயிட்டு நான் சின்ன பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து எப்போ விளையாடுற மாதிரி தான் விளையாடுவேன், உங்களால் முடிஞ்ச என்ன தோக்கடிங்கன்னு சொல்ல,
அப்படி அக்கிகாசாவோட டேன் வர அக்கிகாசா ரொம்ப பயந்துடுறான். அதனால் டோரியை என் கூட வந்து ஏறி என் பக்கத்தில் ஏறி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல டோரி அம்மாவுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் அவர் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. நீ என்ன அவமதிக்கிற டோரின்னு சொல்ல, நான் அவங்கள அவமதிக்கலை, நாங்கள் டீமாக தான் ப்ளே பண்ண போகிறோன்னு சொல்ல ஓகே நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்து 2 பேரும் டீமாக சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலண்டி ஆயா கத்த. அவ்வளோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படியோ கேமில் வின் பண்ணிடுறாங்க. அப்போ டோரி வந்து பிரபலத்தை பார்த்து எப்போ ஓட போகிற பிரபலத்தை எதிர்த்து நிற்கணும், அப்போ நம்மளால் ஜெயிக்க முடியும் அக்கிகாசா கிட்ட சொல்ல அக்கிகாசா ஒத்துக்கிறா. அப்படியே 3 பேரும் கேமை விளையாடி முடிஞ்சு இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். பாய்.